வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் அயலானை எப்படி நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சட்டங்களை கொடுக்கின்றார். பொதுவாக ஒருவரை நேசிப்பதென்றால் அந்த நபரை பற்றி நல்ல உணர்வுகளை வைத்திருப்பது என்று அர்த்தமாகும். ஆனால் ஆண்டவருடைய கட்டளையின்படி இஸ்ரவேலர்கள் தங்களுடைய செயல்கள் மூலம் தங்கள் அயலானை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உதாரணமாக, ஒருவனுடைய அயலானின் கழுதை சாலையில் விழுந்து கிடந்தால் அந்த இஸ்ரவேலன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த அயலான் தன்னை வெறுக்கிறவனாய் இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய அயலானை பற்றி தவறான அறிக்கைகளை பரப்பக்கூடாது. தன்னுடைய அயலானுக்கு விரோதமாக நீதிமன்றத்தில் அநீதி இழைக்கக்கூடாது. நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை ஆதரிக்கவோ இல்லாவிட்டால் தன்னுடைய அயலானுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லவோ கூடாது. இது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர் அல்லாத வெளிநாட்டுக்காரரையும் நேசிக்க வேண்டும். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாட்களில் தங்கள் வேலைக்காரருக்கும் விலங்குகளுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும். 7வது ஆண்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நிலங்களை அறுவடை செய்யக்கூடாது. நாட்டில் உள்ள ஏழைகள் இந்த 7வது ஆண்டில் நிலத்திலிருந்து ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் தானியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையும் நேசிக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் 3 பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். பொதுவாக பண்டிகைகள் என்றால் மக்கள் மகிழ்ச்சி அடையும் நேரங்கள். ஆனால் இந்த 3 பண்டிகைகளும் மகிழ்ச்சியை பற்றியதல்ல, மாறாக கர்த்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான். உதாரணமாக, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். இதன் மூலம் கர்த்தர் அவர்கள் எகிப்திலிருந்து விடுவித்த அந்த நாளை அவர்கள் நினைவு கூற வேண்டும். 2வதாக, அறுவடை பண்டிகையையும் அவர்கள் கொண்டாட வேண்டும். அந்த நாளில் அவர்கள் தங்கள் அறுவடையின் முதல் பலன்களை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இறுதியாக, அறுவடை பண்டிகையின் போது அவர்கள் தங்கள் அறுவடையின் ஒரு பகுதியை வருட இறுதியில் கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கட்டளைகளை பின்பற்றினால் அவர்களை ஆசீர்வதிப்பதாக கர்த்தர் வாக்குறுதி அளிக்கின்றார். 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்களை பாதுகாப்பாக ஆண்டவர் கொண்டு வருவார் என்று வாக்கு கொடுக்கின்றார். இதற்காக அவர்களுக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் எதிரிகளையும் இந்த தேவ தூதன் அழித்து போடுவார். இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு யாரும் அவர்களை தடை செய்ய முடியாது. இஸ்ரவேலின் எதிரிகளை தேவன் குழப்பத்தில் ஆழ்த்தி அவர்களை ஓட செய்வார். செங்கடலிலிருந்து மத்திய திரைக்கடல் வரைக்கும், பாலைவனத்திலிருந்து யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் இஸ்ரவேலை கர்த்தர் நிலைநிறுத்துவார். இஸ்ரவேல் மற்ற தெய்வங்களையும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் பின்பற்றக்கூடாது. அப்பொழுது தேவன் அவர்களுடைய உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் மற்ற தேசங்களோடு அல்லது அவர்களுடைய தெய்வங்களோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடாது. இப்படி செய்தால் அந்த மக்கள் இவர்களுக்கு ஒரு கண்ணியாக இருப்பார்கள். இப்படி அவர்களோடு உடன்படிக்கை செய்யாத போது தேவன் அவர்களிடமிருந்து வியாதியை நீக்குவார். அவர்களுடைய வாழ்நாட்களை முழுமையாக அவர்கள் அனுபவிப்பார்கள். நண்பர்களே, மார்க் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, வேதபாரகரில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து,
கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். நண்பர்களே, ஆண்டவரை நேசிப்பது சில நேரங்களில் கடினமாயிருக்கலாம். அயலானை நேசிப்பது அதை காட்டிலும் இன்னும் கடினமாயிருக்கலாம். ஆனால் விசுவாசிகள் முதலாம் கற்பனையையும் இரண்டாவது கற்பனையும் நிறைவேற்ற எப்பொழுதும் முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்முடனும் தங்களுடைய அயலானோடும் நல்ல உறவை கொண்டிருக்க விரும்புகின்றார். பாருங்கள், விசுவாசிகள் தேவனிடமிருந்து அன்பையும் கிருபையும் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அன்பை தேவனிடமும் அவருடைய எல்லா படைப்புகளின் மேலும் காண்பிக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.